ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாவா மொபைல்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அக்னி 3 அப்படிங்கிற ஒரு 5G மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலுக்கான சேலிங் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் பேக் சைடில் இன்ஸ்டா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு மினி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிற ஒன்றையுமே கொண்டு வந்திருக்காங்க. இது போக வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாகவே ரீச் ஆகும். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மொபைலோட டிசைன் பார்க்குறதுக்கு ப்ரீமியம் மொபைல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதில் அந்த கேமரா மாடல் பக்கத்துலேயே ஒரு மினி ஸ்க்ரீனுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே பம்ப் ஆகிருக்கிறது ஒரு யூனிக்கான டிசைனாகவே எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹீட்லர் கிளாஸ், அடுத்து பிரிஸ்டின் கிளாஸ் அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஓவரால் திக்னஸ் 8.8 mm திக்னஸ்லையும் 112 கிராம் வெயிட்லேயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தின்னாகவும் லைட் வெயிட்டடாகவுமே ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் IP64 ரேட்டிங் இருக்குது. சின்ன சின்ன வாட்டர் ட்ராப் பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்தபடியாக டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் 2 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயின் டிஸ்பிளே பார்த்துடலாம். 6.78 இன்ச்சஸில் 1.5K ரெசல்யூஷனில் அமலான் டிஸ்பிளே இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டச் சென்சிட்டிவ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதேமாதிரி 1200 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோரில் சன்லைட் படுறாப்பில் யூஸ் பண்ணால் கூட மொபைலில் நீங்கள் பிரைட்டான டிஸ்பிளே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எட்ஜஸ் ரெண்டுமே 3D கர்வ்டு எட்ஜஸ் கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கும் கையில் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். இதில் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை இவங்க. இந்த மொபைலில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மினி டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 1.74 இன்ச்சஸில் ஒரு 2D அமலான் டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்குமே எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே கொடுக்கல. அதே மாதிரி எவ்வளோ பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணலை. இந்த டிஸ்பிளே யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பேக் கேமராவில் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ நம்ம செல்ஃபி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் வர்றதை பற்றி பார்த்துக்கலாம். அதுமாதிரி மெசேஜஸ்ஸு, அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன், மியூசிக் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுமாதிரி ஒரு சில கண்ட்ரோல்ஸ் பண்ணுறது, முக்கியமாக சார்ஜிங் ஏறிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இதில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேரி ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு அனிமேஷனுமே இதில் சப்போர்ட் பண்ணுறப்பல கொடுத்துருக்காங்க. ஒரு டாக் ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அது பார்க்குறதுக்குமே சூப்பராகவே இருக்குது இந்த டிஸ்பிளே வச்சு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 nm பில்ட் பண்ண MediaTek Dimensity 7300X அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் சிப்செட் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இதில் ஹைப்பர் இன்ஜின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி 20% வரைக்கும் எனர்ஜியை கம்மியாக கன்சியூம் பண்ணிக்கும். அது ஹை கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விர்ச்சுவல் ரேம் வேணும் அப்படின்னா நீங்கள் 8GB வரைக்கும் உங்களால் விர்ச்சுவல் ரேமை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 14ல் ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 வருஷத்து வரைக்கும் OS அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு ஆடுமே அன்வான்டான அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் க்ளீனான OSஐ இதை யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு இன்ஸ்டா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு மினி ஸ்க்ரீனுமே இருக்குது. இது ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 MPக்கான சோனி சென்சார் உள்ள 1.5 இன்ச்சஸ் உள்ள ஒரு சென்சார் உள்ள ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பெரிய சென்சார் இருக்கிறதுனால பிக்சர் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே இருக்கிறதுனால நீங்கள் ஓடிட்டு இருக்கப்போ ஏதோ வீடியோ எடுக்கிறீங்கன்னா கூட ஸ்டேபிளான ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு 8 MPக்கான டெலிபோர்ட்டல் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. 3x வரைக்குமே ஆப்டிக்கல் ஜூமிங் போகும். அது மட்டும் இல்லாமல் 30x வரைக்குமே சூப்பர் ஜூமிங் உங்களால் பண்ணிக்க முடியும். கடைசியாக ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இவங்க கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் 112 டிகிரி வரைக்கும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்க முடியும். LED ஃப்ளாஷ் லைட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 16 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபியில் சாம்சங் சென்சார்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 4K வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ், வீடியோஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா AI இன்டகிரேஷனுமே இருக்குது. நைட் மோட் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது டியூல் வியூ மோடு. செல்ஃபி அப்புறம் பேக் கேமரா ரெண்டுலேயுமே ஒரே டயத்தில் உங்களால் ஒரு வீடியோவாக எடுத்துக்க முடியும்.
இந்த இன்ஸ்டா ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் பேக் கேமராவையே வந்து உங்களால் வந்து செல்ஃபி மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து வீலாக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மொபைலில் வந்து டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து டால்பி அட்மாஸ்மே வந்து இருக்கிறதுனால வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். 5Gயை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் வந்து டியூல் 5G சிம் செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற எல்லா 5G பேண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAhக்கான பெரிய சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான டைப் சி போர்ட் உள்ள சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 0 to 50% வெறும் 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 0 to 100% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து 1 hour ஆகும். நீங்கள் வந்து சார்ஜர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் வேரியன்ட், அதாவது 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வாங்கினா தான் வந்து சார்ஜர் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து சார்ஜர் வந்து கொடுக்குறதில்ல, நீங்கள் தனியாக தான் வந்து வாங்குறாப்புல இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபேஸ் அன்லாக்குமே வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. சைடில் வந்து ஆக்ஷன் கீ அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதை டபுள் கிளிக் பண்ணுறப்போ வந்து கேமரா எடுக்கிற மாதிரி இதை மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாப்புலையே நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாப்புல வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக வந்து எனக்கு வந்து தெரியுது. Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வந்து ப்ளூடூத் 5.4 வந்து இருக்குது. இதில் வந்து 3.5mm ஜாக் வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓடிஜி சப்போர்ட்டுமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் வந்து இதில் வந்து கொடுக்கல. ஓவராலாக பார்க்குறப்ப இந்த மொபைலில் வந்து புதுசாக வந்து இன்ஸ்டா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளிப் மொபைலாவோ இல்லை ஃபோல்டபுள் மொபைலாவோ இருந்துச்சு அப்படின்னா வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து கொண்டு வந்திருக்க வந்து ஒரு புது இனோவேட்டிவாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தெரில. ஏன்னா வந்து நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனை திருப்பினாலே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தெரிஞ்சிடும். ஸோ மெயின் டிஸ்பிளேவிலேயே நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். எதுக்கு அப்படின்றது எனக்கு வந்து தெரில. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் கீ கொண்டு வந்தது ஒரு புது ஃபீச்சராக வந்து எனக்கு தெரியுது. ரொம்ப பேருக்கு வந்து இந்த ஆக்ஷன் கீ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைல் நீங்கள் வந்து இந்த 20,000 ரூபாய்க்கு வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த புது டிஸ்பிளேவை பற்றி உங்களோட தாட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதையும் வந்து சொல்லுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.